குட் ஈவினிங் எவ்ரிஒன். லாஸ்ட் லெசனில் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி கலர் எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணுறது, கிளாசிக் டியூன் மூலமாக எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த லெசனில் ஒரு இமேஜை கிளாசிக் டியூன் மூலமாக எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அனிமேட் 2021 ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணணும். கோ டு ஃபைல், நியூ. இதில் சம் ப்ரீசெட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் இதில் கேரக்டர் அனிமேஷன் சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஹைஸ்டி சைஸ் கிளிக் பண்ணுறேன். ஹைஸ்டி கிளிக் பண்ண உடனே அதோடைய வித்தும் ஹைட்டும் நமக்கு ரைட் சைடில் செட் ஆயிரும். ஃப்ரேம் ரைட் பிளாட்ஃபார்ம் டைப் பற்றி தெரியாதவங்க என்னோடய ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் கிரியேட். இப்போ நமக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிருக்குது. இதோடைய நேம் தான் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இது ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl+, Ctrl-. அது தெரியலை அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் யூஸ் பண்ணுறது மூலமாக ஸ்டேஜை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்னென்னா, ஒரு இமேஜை உள்ளே இம்போர்ட் பண்ணி அதை எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனிமேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேயர் 1ல் எந்தவித ஆப்ஜெக்ட்டுமே இல்லை. நான் ஒரு இமேஜை உள்ளே இம்போர்ட் பண்ண நினைக்கிறேன். கோ டு ஃபைல், இம்போர்ட், இம்போர்ட் டு ஸ்டேஜ். இது தெரியலை அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட் கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். Ctrl+R. இமேஜை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஸ்டேஜுக்குள்ளே இமேஜை கொண்டு வந்துட்டோம். இதை கரெக்டாக ஸ்டேஜுக்கு அலைன் பண்ணணும். அலைன் பேனல் ஷார்ட்கட் கீ Ctrl+K. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அலைன் பேனல் ஷோ ஆகிருக்குது. இதில் அலைன் ஹரிசாண்டல் சென்டர், அலைன் வெர்டிக்கல் சென்டர். தென் இதோடைய வித்தும் ஹைட்டும் நான் ஸ்டேஜுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ மேட்ச் வித் அண்ட் ஹைட் கொடுக்கறது மூலமாக இமேஜை கரெக்டாக ஸ்டேஜுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். லேயர் 1 நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். லேயர் 1 டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு லேயரில் நான் இன்னொரு இமேஜை இம்போர்ட் பண்ணணும். ஸோ க்ரியேட் நியூ லேயர். லேயர் 2ஓட நேமை நான் ஃப்ளைட்டுன்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+R. ஃப்ளைட் PNG இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு இமேஜ் உள்ளே இம்போர்ட் ஆகிடுச்சு. இதை ஸ்கேல் பண்ணணும். ஸோ Q ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு கார்னர்லேருந்து ட்ராக் பண்ணிங்கன்னா 4 சைடும் ஈக்குவலாக ஸ்கேல் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேமை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் கிளாசிக் டியூன். இந்த வார்னிங் மெசேஜை பற்றி நான் ப்ரீவியஸ் லெசனில் கிளியராக சொல்லியிருக்கிறேன். அது தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் ஓகே. நான் ஓகே கொடுத்ததும் என்னுடைய பேக்ரவுண்ட் லேயர் ஹைட் ஆகுது. ஏன்னா நான் பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் மட்டும்தான் செட் பண்ணியிருக்கிறேன். அதை 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ 30ல் கிளிக் பண்ணிவிட்டு F5. தென் ஃப்ளைட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு F6 கொடுக்கறது மூலமாக ஒரு கீ ஃப்ரேம் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். 30 ஃப்ரேமில் ஃப்ளைட் எனக்கு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் ஆகணும். இதை ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு ப்ரெஸ் என்டர். இந்த அனிமேஷன் எனக்கு ஸ்லோவாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் சென்டரில் கிளிக் பண்ணிவிட்டு F5 ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு F5 கொடுக்கறது மூலமாக நீங்கள் ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண முடியும். இப்போ எனக்கு சேம் ஃப்ளைட்டை இன்னொரு டூப்ளிகேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் நியூ லேயர். லேயரை ரீநேம் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக், ஃப்ளைட் ஸ்மால்னு கொடுத்துக்கிறேன். தென் ஃப்ளைட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+C. ஃப்ளைட் ஸ்மாலாக கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு எடிட், பேஸ்ட் இன் பிளேஸ். பேஸ்ட் இன் பிளேஸ் கொடுக்கறது மூலமாக நமக்கு காப்பி பண்ண இமேஜ் அதே இடத்துல மேலே ப்ளேஸ் ஆகிருக்கும். தென் ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் அண்ட் ட்ராக். நான் டூப்ளிகேட் பண்ணியிருக்கிற இந்த ஃப்ளைட் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகிறது போல் சேஞ்ச் பண்ணணும். ஸோ கோ டு மாடிஃபை, ட்ரான்ஸ்ஃபார்ம், ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுக்கறது மூலமாக நீங்கள் இமேஜை ஃப்ளிப் பண்ண முடியும். தென் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், க்ரியேட் கிளாசிக் டியூன். 45th ஃப்ரேமில் கிளிக் பண்ணிவிட்டு F6. இது அப்படியே ரைட் சைடுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். இந்த அனிமேஷனை ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ப்ரெஸ் என்டர். இது எனக்கு SWF பிளேயரில் பார்க்கணும் அப்படின்னா Ctrl+Enter.
ஸோ இன்றைக்குள்ள லெசனில் ஒரு இமேஜுக்கு கிளாசிக் டியூன் அப்ளை பண்ணி எப்படி அனிமேட் பண்ணுறது தான் பார்த்தோம். என்னுடைய லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனிமேஷன் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.